டிஎம்கே கூட்டணிக்குள்ளால பாமக வருதுன்னா இவர் திருமாவளவனை வெளியேற்றுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வந்து எலியும் பூனையுமா இருந்தவங்க சேர்ந்து பயணித்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி. அதே மாதிரியான ஒரு பேரம் பேசி நம்ம மதவாத சக்தியை எதிர்க்கணும், சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலுக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு உண்டுமா டிஎம்கே கூட்டணிக்குள்ளே? மத்தியில் பாஜக இருக்கிற வரைக்கும் ராமதாஸ் அந்த முடிவை எடுத்தாலும் கூட அன்புமணி இதுக்கு ஒப்புக்கொள்வாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் மீதான வழக்கு அப்படிங்கிறது சிபிஐ வழக்கு நம்ம அப்படியேத்தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான எதுவும் நம்ம தயக்கம் கொள்வதற்கோ இல்லை மாற்றுக்கிறதுக்கோ அங்கே வழி இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இப்போ அன்புமணி வந்து பல விஷயங்களை யோசித்தாலும் கூட அதில் கூடுதலாக தன்னையும் தற்காத்து கொள்வதற்கான ஒரு பாயிண்ட்டும் அதுக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அந்த விரிசல் எந்த எல்லைக்கு இருக்குது? இப்போ அங்கே இப்போ வட தமிழ்நாட்டில் சமூகம் எப்படி இருக்கிறது, சமூகமே பிளவுபட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ திரௌபதி அம்மன் கோவில் இன்னமும் திறக்கப்படலை. அப்போ அது மேல் பாதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுங்கிறது அரசால் எந்த அளவு கட்டுப்படுத்த முடியலன்னா, இவங்களும் சாமி கும்பிடணும்னு உள்ளே போக சொன்னால் மொத்தமாக பூட்டி சீல் வச்சுட்டு போயிருக்காங்க. அது கோர்ட்டு திறக்க சொல்லியும் கூட அது வேறு விதமாக பார்க்கப்படுகிறது. அப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் அதாவது அவங்களுடைய வாழ்வியலே இன்றைக்கி எதிர்ப்புதிரமாகவே மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் உள்ளே போனால் 2 பேருக்கும் விழாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்குது. அது திமுகவுக்கு வட தமிழ்நாட்டையே ஸ்பாய்லராக மாறிடுமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? அதை வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது கவனிக்க தகுந்தது. அதை தாண்டி இன்னைய டேட் வரைக்கும் திருமாவர்கள் அதில் உறுதியாக இருக்கார். பாமக பாஜகவோடு கூட்டணியில் இல்லைங்கிறத, அதாவது இந்த நம்ம 2019 டேட்டா வச்சுட்டு இந்த 6 ஆண்டுகளில் அதுக்கான சமிக்கைகள் அப்படிங்கிறத கூட அவங்க காட்டிக்கலைங்கிற இடத்துலேருந்து பேசுகிறோம். அதுக்கு முன்பாக ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக பயணித்தார்கள். இவர் அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க, இவங்க கட்சியில் அவங்க இவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. சமூக நீதி பெரியாருங்கிற அளவுக்கு ராமதாஸ் அவர்களை பேசினவர் தான் திருமாங்கிறது வேறு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு சமூகமே இருகூறான நிலையை நோக்கி அது போயிடுச்சு. இப்போ இதை வந்து சீர்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்க போகிறாங்கங்கிறது நம்ம 2 தலைவர்களையும் நோக்கி வைக்க வேண்டியது. உரையாடல் யார் தயாராக இருக்கா, யார் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நடக்க போதில்ல சித்திரை முழுநிலவு வன்னியர் பெருவிழா, அதில் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போமே. அதில் அவங்க ஆற்றக்கூடிய அந்த உரையை என்னவா இருக்க போகுதுங்கிறதுலேருந்து நம்ம அதுக்கான ஹிண்ட்டை புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது அவங்க சாதிய ரீதியாக அவங்க அதை கூர்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ சமூகம் அமைதி குலைவதற்கு, அந்த சீர்கெட்டு போவதற்கான வேலைகள் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர்கள் தானே இதை விட்டொழிக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இல்லை ஆதிக்கம் என் மீது செலுத்தாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம பானை எடுக்கிறதுங்கிறதே அடிப்படையில் தவறாக போயிடும் இல்லையா? அதனால் அது எப்படி அது அங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் சமூக நிலைகள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையும். இப்போ அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி உறுதியான பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய பேட்டிகளும் சரி, அறிக்கைகளும் சரி. இப்போ தேமுதிகவை பொறுத்தளவில் அவங்க பிரேமலதா அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டிஎம்கே பற்றி பேசும்போது ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்துக்கிற மாதிரி தோணுதே. அது டிஎம்கே நோக்கி நகர்றதுக்கான ஒரு சமிக்சையாக அதை பார்க்கலாமா? இல்லை, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஒருவரோடு தேமுதிக சில படிகள் எடுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம பார்த்தாலும் எல்லா பக்கமும் பேசுவது என்பது தேமுதிகவுக்கு புதிதல்ல அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். கடந்த காலத்தில் துரைமுருகன் அவர்கள் பொதுவெளியிலே போட்டு உடைத்தார். அவங்க எங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி இன்னைக்கு சாயங்காலம் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க நேற்று வரைக்கும் எங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் போட்டு உடைச்சி கடைசியில் 2 பக்கமும் போக முடியும். 2019 இவங்க கூட நின்னாங்க பாஜக அதிமுக கூட. 21 கடைசி நேரத்தில் அவர் துரைமுருகன் போட்டு உடைச்ச பிறகு அவங்க தனியாக வேற அந்த சூழலும் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா பக்கமும் ஏன்னா இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேன்னதுலேருந்து அவங்க ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கான எல்லா பக்கமும் வாசல் திறந்துருக்கிறதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது கூட இருக்கிறதே கடைசியில் தொடர போகிறாங்கனால நான் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறதாகவும் பேரம் பேசுறதுக்கான நம்ம அதுக்கான ஒரு சூழலாகவும் பார்க்கணும். இப்போ குறைஞ்சபட்சமாக யோசிச்சோம்னா 2021 அவங்க அதிமுக கூட போட்டியிடாததன் காரணமாக குறைஞ்சபட்சம் எவ்வளோ சீட்டு கேட்பாங்கங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு வாக்கு சதவீதம் என்னங்க இருக்குது அப்படின்னும் போது அது மொத்தமாக குறைஞ்சி விஜயகாந்த் அவர்களுக்கு 41 கொடுத்ததுங்கிறது அந்த அளவுக்கு இது இருக்குமாங்கிற கேள்வியும் வருது.
இப்போ அதே மாதிரி தான் நமக்கு சீமான் அவர்களை பார்க்கும்போது வழக்கமாக தினமும் காலையில் வாலண்டியராக வந்தே பேட்டி கொடுப்பாரு. இப்போ வந்து கேள்விகள் கேட்டால் கூட, அந்த கூட்டணியை பற்றி கேள்வி கேட்டால் கூட நழுவி போகிறாரு. அது அவங்களுடைய முடிவு அந்த மாதிரி சொல்கிறாரு. இதில் என்ன தயக்கம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க சீமான் அவர்களுக்கு? அவருக்கு திமுகவை, அதாவது 2011 to 21 ஆட்சியில் யார் இருந்தானா அதிமுக இருந்தது. அவர் அந்த காலகட்டத்திலும் திமுகவை திட்டி கொண்டு இருந்தார். அதிமுகவை அவ்வளவு ஷார்ப்பாலாம் திமுகவை திட்டின அளவுக்கு அவர் திட்டலைங்கிறது அது வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். இவர் தான் சொன்னார் துணிச்சல் எது, அதிமுக வந்து கூட்டணியோட வெளியில் வந்து துணிச்சல் அப்படின்னாரு. அப்போ இப்போ போய் சேர்ந்தது துணிவற்ற தன்மையா அப்படிங்கிற கேள்வியை அவரை நோக்கி தான் இப்போ ஆப்வியஸாக கேட்கணும். இப்போ என்ன சொல்கிறார், இது கண்ணியம் இல்லை, நாகரிகம் இல்லை அப்படின்னா இது கழுவுற மீனில் நழுவுற மீனாக போகக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறதோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ பாஜக சேர்ந்துட்டதுனால நேரடியாக போகிறதுக்கு சில தயக்கங்கள் பலருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக பாஜக ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே உறுதி செஞ்சதுங்கிறது எல்லாரும் சர்ப்ரைஸாக தான் பார்க்குறாங்க. என்னது இது இவ்வளோ சீக்கிரம் இது போயிடுச்சு, என்னென்ன அப்போ என்னென்னலாம் நிர்பந்தம் கொடுத்துருப்பாங்கங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. சீமான் அவர்கள் அஃப்கோர்ஸ் அது அவருடைய நிலைப்பாடாகவே இருந்துட்டு போகலாம். திமுகவை தான் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எனக்கு திட்டுனாருன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர் அதில் தான் கேட்காமலே கருத்து சொல்லக்கூடியவர் அப்படின்னுங்கிறதுல இருக்கார். அதான் கூட்டணிக்கு தயாருன்ட்டார். ட்ரம்ப் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற பட்சத்தில் அங்கே இங்கே இவர் அதிபராகவும் அங்கே அவர் அதிபராகவும் அடுத்த 3.5 ஆண்டுகளில் நம்ம அதையும் பார்க்கலாம். இல்லை, இப்போ தாவைக்காவினுடைய அறிக்கை கூட இப்போ இந்த கூட்டணி முடிவான பிறகு தாவைக்காவினுடைய அறிக்கையில் இந்த கூட்டணி அமைச்சதை பற்றியான விஷயங்களை ஒரு சாஃப்ட் கார்னரில் அதிமுகவை பார்க்குறாரு. டிஎம்கே வந்து ஒரு திட்டக்கூடிய மனநிலையிலே வச்சிருக்கிறாரு. டிஎம்கேக்கு மாற்று நான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரா, இல்லைன்னா ஏடிஎம்கேனுடைய வாக்குகளை இந்த பக்கமாக திருப்பணும், தன்னுடைய பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுலேருந்து அந்த அறிக்கையை நீங்கள் பார்க்குறீங்க? அது ஏடிஎம்கே விலகி போன விரக்தியில் வந்த அறிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அதில் அதிமுகங்கிற சொல் ஒரே முறை இருக்குது, பாஜகங்கிறது 7 முறை, திமுகங்கிறது 8 முறை இருக்குது. நீங்கள் எதுக்கு அறிக்கை எழுதுனீங்க? அதிமுக பாஜக கூட்டணியை கண்டித்து அறிக்கையை விட்டுறீங்க அப்படின்னா திமுகங்கிறது எதுக்கு 8 முறை இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இது அடிப்படையில் அதிமுக பாஜக இன்னைக்கு எடப்பாடி போயிட்டாரு, இதுக்கப்புறம் கூட்டணியில் உள்ள போக வாய்ப்பில்லைங்கிற விரக்தி ஒன்று. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து பொது எதிரியான திமுகவை அப்படின்னா திமுக இன்னைக்கு இன்னும் உறுதியாக இருக்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ சீக்கிரம் சேர வேண்டிய சூழல் வந்திருக்கு அப்படின்ட்டு திமுக வச்சுட்டு இருக்கிற வழக்கமான அஜெண்டா சொல்லக்கூடிய அறிக்கையாக தான் இருக்குது. அது ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடாக இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம்.